விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலபுருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரனின் மூலத்திருவோண ஆட்சி வீடு. சித்திரை 3 4 சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1 2 3 அடங்கிய ராசி மண்டலம். துலாம் ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒட்டி சில அமைப்புகளை சொல்கிறேன், யோகத்தை சொல்கிறேன். முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோ பதிவு வாழ்நாள் முழுக்க பயன்படும். ஆண் பெண் யாராக இருந்தாலும், இந்த வயதை உடையவராக இருந்தாலுமே இதை நீங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த யோகத்தை நீங்கள் பார்க்கலாம். சரியா? சில பலன்கள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பலன்கள் மாறாது, ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அப்படியே இருக்கும். பேசிக்காக சில யோக பலன்களை கொடுக்கும். இதில் நான் சூரிய சந்திரனை பற்றி தான் பேச போகிறேன். சூரிய சந்திரன் முக்கியமான கிரகம். ஒரு ஜோதிடத்திலே சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள். நம்ம பூமியிலேருந்து பார்க்க கிரகங்கள் சூரியன் சந்திரன் தான். சூரியனை தாப்பனாகவும் சந்திரனை தாயாரும் நம்ம பார்க்குறோம் வேத ஜோதிடத்தில். ஏன்னா புதிர்காரகன் சூரியன், மாத்ருக்காரகன் சந்திரன். அதனால தான் சூரியனை சிவனாகவும் சந்திரனை சக்தியாகவும் பார்க்குறோம். பார்வதி பரமேஸ்வரனாக சூரிய சந்திரனில் பார்க்குறோம். அப்பேற்பட்ட சூரிய சந்திரர்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருப்பாங்க? எல்லாரோட ஜாதக கட்டத்திலையும் சூரியன் சந்திரன் இருப்பாங்க. சூரியன் ஒரு ஆத்மகாரகன், ஆத்ம பலம் கொடுக்குறவர். நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும், எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணத்துக்கு சூரியன் தான். அந்த லக்கணாதிபதி ஒரு லக்கணத்துக்கு அதிபதியாக இருந்தாலுமே அந்த லக்கணம் சூரியனை மையப்படுத்தி தான் இருக்கும். ஏன்னா லக்கணத்துக்கு ஆத்ம பலத்தை கொடுக்குறவர் சூரியன் தான். ஒரு காலத்தில் சூரியன் இருக்கிற இடத்த தான் லக்கணமாக வச்சு பலன் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வேத ஜோதிடத்தில் அந்த பழக்கம் இருந்திருக்கு. முன்பொரு காலத்தில் இருந்திருக்கு. அதாவது சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதான் ஜனன லக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி இருக்கிறதுனால ஒரு மாதம் முழுக்க ஒருத்தருக்கு ஒரு லக்கணம் வருமா, அதுக்கு பிறகு அதை ரிவைஸ் பண்ணி மாற்றிருக்கிறாங்க. ஜோதிடத்துலேயும் நிறைய ரிவிஷன் நடந்திருக்குது, மாற்றத்துக்கு உட்பட்டுருக்கு. சந்திரனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் உட்பட்டு லக்கணம்னு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே நேர்களே, இப்போ சூரிய சந்திரர்கள் இந்த 2 ஒளி கிரகங்கள். சூரியன் ஒரு பிரபஞ்சத்துக்கே ஒளியை கொடுக்குறவர். எல்லா கிரகங்களுமே அவர்கிட்ட ஒளியை வாங்கி தான் தன்னுடைய இயல்பை சேர்த்து இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குது, இங்கே உள்ள ஜீவராசிகளுக்கும் உயிர்களுக்கும். சந்திரனும் சூரியனோட ஒளியை வாங்கி தான் கொடுக்குறாரு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட நாட்கள் தான் திதிகள். சூரியனும் சந்திரனும் சேர்ந்துட்டா அன்றைக்கி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் சமசத்துவமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா, நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாங்கன்னா அன்று பௌர்ணமி. ஸோ பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கு இடைப்பட்ட திதிகள் துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி இப்படின்னு போகும். உங்களுக்கு தெரியும் சரியா? திதியைன்னு சொல்கிறோம். அந்த திதிப்படி பார்க்கும்போது சூரிய சந்திரர்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புக்கு பேர் சில யோகங்கள் வருது. அதில் நீங்கள் துலாம் ராசியில் சூரியனுக்கு நின்ற வீட்டுக்கு சந்திரன் 1ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துல இருந்தால் அதம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதம யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. இது ஒரு ஆகாத யோகம். அதாவது யோகம்னாலே எப்போயுமே நீங்கள் நல்ல பலனை தான் கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு நினைக்காதீங்க. யோகம்ன்ற வார்த்தைக்கு கிரக சேர்க்கை, கிரக சம்பந்தம், கிரக தொடர்புன்னு தான் அர்த்தம். அந்த யோகம் அதிர்ஷ்ட யோகமாகவும் இருக்கலாம், அபசவனமாகவும் இருக்கலாம், தோஷமாகவும் இருக்கலாம். அதனால் வேத ஜோதிடத்தில் 320 யோகத்துக்கு மேலே இருக்குது. எல்லா யோகம் தருமா சார்னா இல்லை. அதில் ஒரு 140 யோகம் தான் நல்ல யோகம் இருக்குது. மற்றதெல்லாம் ஆகாத யோகம், மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத யோகம், கஷ்டத்தை கொடுக்குற யோகம், அப்பேற்பட்ட யோகம் இருக்குது. அதில் தலை சிறந்த யோகம் அதம யோகம். இந்த அதம யோகத்தில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. துலாம் ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சுவாதியோ சித்திரையோ விசாகமோ, அதுபோல் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சூரிய சந்தர்ப்ப தொடர்பில் சூரியனுக்கு சந்திரன் 1 4 7 10க்கு அந்தனா அந்த அமைப்பில் இருந்தார்னா நீங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு உட்பட்டுருப்பீங்க. வாழ்நாள் முழுக்க சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும். ஏதோ ஒன்று மாதிரி ஒன்று குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு அபிவிருத்தி இல்லாமல் இருக்கும். ஒரு நிம்மதியாக ஒரு வேலை கிடைக்காது, வருமானம் நிம்மதி ஒரு நீடித்து இருக்காது. அப்படியே வாங்கினாலும் வீட்டில் செலவு இருக்கும். ஒரு கையளவு இடம் வாங்க முடியாது. இடம் வாங்கி போட்டாலும் அதில் வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுறதுக்கு பணம் இருக்காது. இப்படி ஏதோ ஒரு சஞ்சலத்தில் கஷ்டத்திலேயே இருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க ஒரு துயரத்திலே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சுருக்கமாக சொன்னோம்னா நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. நிம்மதிங்கிற வார்த்தை அவங்க வாழ்க்கையில் இருக்காது. ஏதோ ஒரு நெருக்கடியிலே இருப்பாங்க. சரியா? நெருக்கடியிலே இருப்பாங்க, நிம்மதியை மறந்து இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஜாதகத்தை பார்த்தோம்னா இந்த அமைப்பில் தான் இருக்கும். அவங்க துலாம் ராசியில் எந்தெந்த மாதத்தில் பிறந்திருப்பாங்கன்னா, சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை இந்த மாதத்தில் பிறந்திருப்பாங்க. ஐப்பசி மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு தீபாவளி விட்டு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? இந்த அமைப்பில் பிறந்தவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அது என்ன மாதம் மறுபடியும் சொல்கிறேன். சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை இந்த மாதத்தில் பிறந்தவங்க இந்த அதம யோகத்தில் இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க.
நான் வந்து இந்த வீடியோ வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் போடுறேன். ஏன்னா இந்த யோகங்கள் வந்து ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன் நான். ஏன்னா நானும் ஒரு நாளைக்கு ஒரு 4 ஜாதகம் பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு நேரில் அனுப்புவாங்க. அதுபோக ஜாதகம் நிறைய வரும் எனக்கு. நான் அதை பார்க்குறேன். டெய்லி வந்து 3 வீடியோ பேசுவேன். 3-4 ஜாதகம் பார்க்குறேன் நான். இதை வந்து முழு தொழிலாக பார்த்துட்ருக்கிறேன். 24 மணி நேரமும் ஜோதிடம் தான், வேறு எந்த தொழிலும் கிடையாது. சிந்தனை செயல் எல்லாமே ஜோதிடம் தான். தூங்குற ஆழ்ந்த தூக்கத்தை தவிர மற்ற நேரமுள்ள சோதிட சிந்தனை தான், வேறு எந்த சிந்தனையும் எனக்கு கிடையாது. அதுக்கடுத்து இறை சிந்தனை, தெய்வம் வழிபாடு, பூஜை புனஸ்காரம். ஓகே நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 ராசிக்கு போட்டிருந்தேன். மகரம், தனுசு, கடகம், மீனத்துக்கும் போட்டிருக்கிறேன். எனக்கு மீனம், விருச்சிகம் எல்லாத்துக்கும் போட்டேன். அதில் வந்து அந்த நேரில் கேட்டிருந்தேன், இந்த அதம யோகம் வந்து உங்களுக்கு சாத்தியப்படுதா, இந்த யோகத்தில் பிறந்தவங்க கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய நேரில் அனுப்பியிருக்கிறாங்க. ஆமாம் சார், நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய இமேஜை எடுத்து போடுறேன் நான். அதோடைய கமெண்ட்ஸில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போடுறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சொல்கிற தகவல்கள் வந்து மக்களுக்கு ரீச் ஆகுது. ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு உண்மையை வந்து உரைக்கிற மாதிரி இருக்கணும். நான் பொதுவாக வந்து பலன்கள் சொல்லும்போது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் சொல்லுவேன். நடைமுறைக்கு எது சாத்தியம் இருக்கோ அதை தான் சொல்லுவேன். ஆய்வுக்குட்பட்டு தான் சில தகவல்களை சொல்லுவேன். இந்த அதம யோகம் வந்து ஆய்வுக்குட்பட்டு தான் சொல்கிறேன். இந்த மாதத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதே மாதிரி இன்னும் 2 யோகம் இருக்குது. சமயோகம், வரிஷ்ட யோகம்னு இருக்குது. அதில் சமயோகம் வந்து ஒரு மத்தியம பலனை கொடுக்கும். வரிஷ்ட யோகம் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும், ராஜயோக பலனை கொடுக்கும். அதை அடுத்தடுத்து சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். சரியா? இன்னும் அடுத்த 2 யோகத்தை பற்றி சொல்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒப்பிட்டு தான் சொல்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் சில அமைப்புகளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லிங்கில் கொடுக்குற வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுற அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு நான் இந்த போடுற வீடியோவில் எதுவும் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதையும் தெரியப்படுத்துங்க. எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். சரியாக? கண்டிப்பாக நான் பார்ப்பேன், பதில் சொல்லுவேன். பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸை பார்க்குறவங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் பதில் சொல்லிடுவேன் நான். ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இந்த அதம யோகம் இருக்கிறவங்க என்ன சார் செய்யலாம்? நான் வந்து துலாம் ராசியில் பிறந்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதத்தில் பிறந்திருக்கிறேன், சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை மாதத்தில் பிறந்துட்டேன், கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், என்ன செய்யலாம் சார்? இந்த சாபத்துக்கு விமோச்சனை உண்டா அப்படின்னா இருக்குது. இந்த சாபம் இது எப்படி சார் அமையுதுன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. அதை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வழிபாட சொல்கிறேன். இது வந்து பித்ரு சாபம்னு அப்படிமோ. பித்ரு சாபம், மாத்துரு சாபம். ஏன்னா சூரியன் வந்து பித்ருக்காரகன், சந்திரன் வந்து மாத்துருக்காரகன். நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன், தாய் தப்பன் வழியில் வந்தவங்க. ஸோ நம்ம தாய் தப்பன் வழியில் யாராச்சும் பாவம் செஞ்சுருக்கிறாங்க, நம்ம பாட்டேன், முப்பாட்டேன், இல்லைன்னா நம்ம பாட்டியோட பாட்டி, இவங்களாம் வந்து ஏதோ சில தவறுகள் செஞ்சுருக்கலாம், தர்மத்துக்கு மீறி சில காரியங்கள் செஞ்சுருக்கலாம். அதோடைய பலன்கள் வந்து இந்த பறவையில் வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ பேரங்களுக்கோ வரும். விட்ட உர தொட்டையார குறையாக வரும். பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாக பிறந்ததாமே சொன்ன மாதிரி அந்த முன்னோர்கள் செய்த பாவம் வந்து அவங்க தலைமுறைக்கு வரும். அதனால தான் வந்து இந்த சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு இந்த அதம யோகத்தை கொண்டு வராங்க. இந்த பிரபஞ்சத்தில் இதெல்லாம் நடக்குது, நிதர்சனமான உண்மை. இந்த அதம யோகம் பிறப்பதற்கு காரணம் இருக்குது, பூர்வ புண்ணிய காரணம் இருக்குது. அப்படி பிறந்தாச்சு சார், நாங்கள் வந்து இந்த யோகத்தில் தான் பிறந்திருக்கோம், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பரிகாரம்லாம் கிடையாது. இது வாழ்நாள் முழுக்க நீங்கள் கழிச்சு தான் ஆகணும். வாழ்நாளில் இதை கழிக்க முடியாது, உங்களை விட்டு போகாது. அப்போ என்ன சார் செய்யலாம்? இதுக்கு வந்து விடையே இல்லையா, தீர்வே இல்லையா அப்படின்னா தீர்வு இருக்குது. வழிபாடு தான். அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலில் போய் சிவசக்தியை கும்பிடணும். சிவபெருமானை கும்பிட்டு பார்வதி தேவியை கும்பிட்டுட்டு 2 விளக்கு போட்டு வரணும், நெய் விளக்கு போட்டு வரணும். தொடர்ந்து செய்யணும். உங்கள் ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தசாபுத்தி ஒரு பக்கம் நடக்கட்டும், மற்ற தோஷங்கள் எது வேணாலும் வந்துட்டு போட்டோம். இதை வந்து முக்கியமாக செய்யணும். சரியா? இதை செஞ்சிட்டாலே சூரிய சந்திரர்கள் வந்து சாந்தமாயிருவாங்க. சூரிய சந்திரர்களுடைய சாந்தம் கிடச்சிருச்சுன்னா அவங்க எல்லா கிரகங்களுமே வந்து கண்ட்ரோல் படுத்துவாங்க. ஏன்னா 2 முக்கியமான ஒளி கிரகங்கள். இதில் சந்திரன் வந்து உங்கள் ராசி சம்மந்தப்பட்டவர், 50% எடுத்துருவார். உங்கள் ராசி சம்மந்தப்பட்டவர் ராசியில் தான் இருப்பார். சூரியன் வந்து ஆத்மகாரகன். அவர் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலுமே ஆத்ம பலத்தை கொடுப்பார் ஜாதகனுக்கு. அந்த பிறந்த ஜாதகனுக்கு ஆத்ம பலத்தையும் ஆத்ம ஒளியும் கொடுக்குறவர் சூரியன் தான். சூரியன் ஆத்ம ஒளி இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் வாழ முடியாது. ஒரு ஜீவன் வந்து பூலோகத்தில் பிறந்து ரொம்ப நாளைக்கு நீடித்து வாழுதுன்னா அதோடைய சூரியனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு அர்த்தம். சூரியனுடைய ஆத்ம பலம் இருந்தால் தான் நீடித்து வாழ முடியும். இந்த பூலோகத்தில் சூரியன் இல்லைன்னா எந்த புல் பூண்டும் வளராது. சரியா? அதே மாதிரி தான் மனிதனுக்கும் அப்படித்தான். அதை தெரிஞ்சுக்கிற இடம் வந்து ஜாதகம். ஜாதகத்தில் சூரியன் நிலைமையை பார்த்தாலே ஒருத்தரை பற்றி சொல்லிடலாம், ஐயா இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிடலாம். ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த அதம யோகத்துக்கு வந்து நிவர்த்தி வழிபாடு வந்து சிவபெருமான் கும்பிட்றதான். சிவசக்தியை கும்பிட்டு அமாவாசை அன்னைக்கு விளக்கு போட்டு வரணும்.
எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகணும். கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு தான் போகணும். மற்ற கோயிலுக்கு போய் விளக்கு போடக்கூடாது. சிவபெருமான் மூலஸ்தானமாக இருக்கிற கோயிலுக்கு போய் தான் விளக்கு போட்டு வரணும். ஓகே நேயர்களே, இது ஒரு வகையான அதம யோகம். அடுத்து வந்து இன்னொரு யோகம் இருக்குது, சமயோகம். இந்த யோகம் வந்து என்னென்னா, இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சூரியனுக்கு சந்திரன் 2, 5, 8, 11 இருப்பார். சூரியன் இருக்கிற இடத்துக்கு சந்திரன் 2, 5, 8, 11 இருந்தாருன்னா சமயோகம். இந்த யோகத்தில் பிறந்தாலுமே சில தோஷம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த தோஷத்தை வந்து இந்த பிரிவில் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிடலாம். நீங்கள் செய்கிற பூஜை, புனஸ்காரம், கைங்கரியம் இதன் மூலியமாகவே நீங்கள் வந்து இதை நிவர்த்தி பண்ணிடலாம். அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து துலாம் ராசியில் பங்குனி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா இந்த சமயோகம் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், பங்குனி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகம் இருக்கும், சமயோகம். இவங்களும் வந்து அமாவாசை அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை வழிபட்டு 2 நெய் தீபம் போட்டு வரணும், விளக்கு போட்டு வரணும், தீபம் போட்டு வரணும். சரியா? அதை செஞ்சீங்கன்னா கூடுதல் நல்லதாக இருக்கும். இந்த வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையும். நிறைய பேருக்கு இந்த ஏழரைச்சனி காலகட்டத்திலையுமே சில பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிருக்கு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. மகர ராசிக்கு ஏழரைச்சனி நடக்கு. இந்த மகர ராசி போடும்போது கேட்டிருந்தேன், ஏழரைச்சனியோட தாக்கம் கூட இந்த இதில் அதிகமாக இருக்கும். அதுபோக இதுக்கு அடுத்து சொல்கிற யோகம், வருஷ யோகத்தில் ஏழரைச்சனி யோகம் இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அதெல்லாம் ஆமாம் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊர்ஜிதப்பட்ட தகவலை தான் சொல்கிறேன். அதனால் இந்த சமயோகத்தில் பிறந்தவங்க நீங்களும் அமாவாசை அன்னைக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும், நல்லது நடக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், அடுத்தடுத்து நல்லது நடக்கும். ஒரு மாதம் போய் அமாவாசைக்கு விளக்கு போட்டேன் சார் எனக்கு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து போடணும், போய்கிட்டே இருக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேயும் இருக்காங்க. அதாவது எறும்பு ஊற கல்லே தேஞ்சு போயிருமா, பாறையே. அது மாதிரி எந்த அளவுக்கு கோயிலுக்கு போய் நம்ம வந்து பிரார்த்தனை வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகள் தீரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக தான் போகும். சரியா? அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அடுத்து வந்து வரிஷ்டா யோகம். இது நல்ல யோகங்க. இந்த 3 யோகத்தில் வந்து 2 யோகம் சொல்லிட்டேன். 2 யோகமும் ஆகாத யோகம் தான். அதுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க சொல்லிட்டேன். இது வந்து வரிஷ்டா யோகம். இந்த யோகத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. இது துலாம் ராசியில் வந்து நீங்கள் வந்து சூரியன் இருக்கிற இடத்துக்கு வந்து சந்திரன் 3, 6, 9, 12 இருந்தாருன்னா இந்த யோகம் இருக்கும். அப்படி பார்த்தா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்கன்னா, வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க. மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பீங்க. அதாவது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த 4 மாதத்தில் பிறந்த துலாம் ராசினியர்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. ஏதோ நல்லபடியாக போகும். பேசிக் நல்லா இருக்கும், குடும்பத்தில் நல்லபடியாக போகும். அப்படி நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம் சார் நான் துலாம் ராசியில் இந்த 4 மாதத்துக்குள்ளே பிறந்திருக்கேன், நீங்கள் சொன்ன 4 மாதத்தில் பிறந்திருக்கேன், இந்த வரிஷ்டா யோகத்தில் பிறந்திருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பிரச்சனைகள் வரும், அது வராதுன்னு சொல்ல முடியாது. யாராக இருந்தாலுமே பிரச்சனை இல்லாமல் மனிதன் யாரும் கிடையாது. வந்துட்டு போகும். ஆனால் ஓரளவு ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும், பேசிக்காக இருக்கும். நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, நல்ல தாய் தகப்பனை பிறந்திருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, உத்தியோகத்துக்கு போயிருப்பாங்க, நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கும். அப்படி இப்படி போய்கிட்டு தான் இருக்கும். சில பிரச்சனைகள் வரும். அது வந்து இந்த திசாபதிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஓகே நேயர்களே, இந்த வரிஷ்டா யோகம் வந்து ஒரு நல்ல யோகம். இந்த யோகத்தில் பிறந்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க. சரியா? பொதுவாகவே வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கெல்லாம் தோஷம் கிடையாது. சரியா? வரிஷ்டா யோகத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தோஷம் கிடையாது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இவங்க வந்து பிறக்கும்போதே ஒரு அறிவுபூர்வமாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல குண வயசம் இருக்கும். அது குணம்னா என்ன, கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் இனிக்க பேசுவாங்க. சரியா? ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பற்றி செய்வாங்க. நல்ல படிப்பு இருக்கும், உயர்கல்வி நல்லபடியாக படிப்பாங்க, மிகுந்த தைரியசாலியாக இருப்பாங்க. மனதுக்கு சரியானது பட்டதை டக்குன்னு சொல்லிடுவாங்க. மனதில் ஒன்று பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் டக்குன்னு சொல்லிடுவாங்க. பேச்சாற்றல் இருக்கும். சிலர் வந்து சாகச விரும்பிகளாக இருப்பாங்க. மற்றவங்களால் செய்ய முடியாத இவங்க எடுத்து செய்வாங்க. சரியா? மற்றவங்களுக்கு மாடலாக இருப்பாங்க, வெகுஜன தொடர்பில் இருப்பாங்க, மக்கள் மத்தியில் நல்லா பேர் எடுப்பாங்க. அரசியல் கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதியாகி எம்எல்ஏ, மந்திரி போகிற அமைப்பெல்லாம் இந்த இவங்களுக்கு இருக்கும். அதுபோக சில பேருக்கு அரசாங்கத்தில் வேலையும் கிடைக்கும். சரியா? அரசாங்கத்தில் வேலை கிடைச்சி பெரிய பொறுப்புக்கு போவாங்க. 30 வயசுக்கு மேலே நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், நல்லா இருப்பாங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த வரிஷ்ட யோகம் வந்து ஒரு நல்ல யோகங்க. இந்த யோகத்தில் பிறந்தவங்க நல்ல விதமாக இருப்பாங்க. அதாவது எந்தெந்த மாதத்தில் பிறந்தவங்கன்னா, துலாம் ராசியில் வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவங்க நல்லபடியாக இருப்பார்கள். சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் 3 விதமான யோகம் சொல்லியிருக்கிறேன். அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம். இதில் அதம யோகம், சமயோகத்தில் பிறந்தவங்க அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போடணும். வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. சரியா? இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான யோகத்தில் பிறந்தவங்க தான், நல்ல ஒரு அமைப்பில் பிறந்தவங்க தான், வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கும். இருந்த போதிலும்
இந்த வருஷாயோகத்தில் பிறந்தாலும் சில நேரங்களில் வந்து தசாபுத்தி பலன்களில் சில காரியங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். சில நேரம் கூட என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் வருஷாயோகத்தில் தான் பிறந்திருக்கேன், நல்லா தான் இருந்தேன், ஆனால் திடீர்னு சில பிரச்சனைகள் வருது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அட் ப்ரெசென்ட் வந்து தசாபுத்தி நல்லா இருக்காது, அந்தரம் நல்லா இருக்காது, அதனால் சில சங்கடத்தை உண்டாகும். ஆனால் சரியாக போயிடும். எதையும் தாங்கும் எதையமாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் சந்தித்து வெளியே வந்துடுவாங்க. எல்லாருக்குமே வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்காது. அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்காது. ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். வாழ்க்கையில் இன்ப துன்பம் வரத்தான் செய்யும். அதுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழணும். எல்லா நாளும் திருநாளாக இருக்காது, அதே மாதிரி எல்லா நாளும் வெறுநாளாகவும் இருக்காது. திருநாளும் வெறுநாளும் நிறைஞ்சு தான் வரும், கலந்து தான் வரும். சரியா? ஒன்று மாதிரி ஒன்று வரத்தான் செய்யும். அதனால் இந்த வீடியோ கேட்குற துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எல்லா நாளும் நல்லா தான் சார் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா நாளும் நல்லா இருக்காது, அப்படி இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. இரவும் பகல் இருந்தால் தான் ஒரு நாள். பகல் முழுக்க அப்படியே வெயிலே அடிச்சிட்டு இருக்குது, பகலாக இருக்குது, இரவு வரலைன்னா என்ன ஆகும்? பூமியை நினச்சி பாருங்கள், இரவே வரல, பகல் தான் அடிக்குது. 24 மணி நேரம் 24 ஹவர்ஸும் சன்லைட்டில் தான் இருந்தால் இருக்க முடியாது. அதே மாதிரி 24 ஹவர்ஸும் இருட்டில் தான் இருக்கிறோம், நைட்டு தான், விடியவே இல்லை அப்படின்னாலும் இருக்க முடியாது. ஸோ பகலும் இரவும் சேர்ந்து தான் ஒரு நாள். அது மாதிரி இன்ப துன்பம் கலந்து தான் ஒரு வாழ்க்கை. ஓகே நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். நிறைய கண்டென்ட் இருக்குது துலாம் ராசிக்கு, அடுத்து போடுறேன். அடுத்து வந்து உங்களுக்கு சிறந்த கோயில், இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டீங்க துலாம் ராசியில், ஜென்மத்துக்குள்ளே பிறந்ததுக்கு வந்து 3 நட்சத்திரத்துக்கு போக வேண்டிய கோயில், வீட்டில் வணங்க வேண்டிய தெய்வம், ராசிக்கு உண்டான கோயில், இதை பற்றிலாம் அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். சிம்ம ராசிக்கு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அதை பார்க்க சொல்லுங்கள். மற்ற வீடியோவும் பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்க்க சொல்லுங்கள். எல்லா ராசிக்குமே தொடர்ந்து வீடியோ போடுறேன். விநாயகர் சதுர்த்திக்கும் துலாம் ராசிக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். உங்கள் ராசிநாதன் அடுத்து வருகிற 15ஆம் தேதி ராசிக்கு வர்றாரு, விஜயம் செய்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ராசிக்கு வந்துடுவார். 15/9/2024 சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து வர்றாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் நடக்குது. 11/12 சூரிய புதன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் போகிறாரு. ஸோ இப்போதைக்கு வந்து துலாம் ராசிக்கு ஒரு 160% நல்ல நிலைமையில் தான் இருக்குது. வருகின்ற காலம் வசந்தமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயோட சஞ்சாரம் வந்து அத்திம பலனை கொடுக்கும். அடுத்து வருகின்ற காலத்தில் செவ்வாய் வந்து மிகச்சிறப்பாக பலனை கொடுப்பார். அக்டோபர் மாதத்துக்கு பின்னாடி ஒரு 3 மாதம் சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 20க்கு பின்னாடி நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் செவ்வாயோட சஞ்சாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் வந்து மிகச்சிறப்பான பலனை கொடுப்பார் துலாம் ராசிக்கு. 2-7 கூடியவன், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி, கலசர சனாதிபதி. அடுத்த வருகிற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் இவங்களாம் நல்ல பலனை கொடுக்க போகிறாங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன். தசாபுத்தி பலனும் போடணும், எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், விடிய மாட்டேக்கு. ஏன்னா உங்களை தசாபுத்தி பலன் போடணும். இந்த 3 ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற அந்த தசாபுத்தி உங்களுக்கு வந்து இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கும், முடியல அடலில் இருக்கிறவங்க பார்த்தோம்னா, ராகு திசையில் 10 வருஷம் போச்சுன்னா அடுத்து குரு திசை 16, 26, சனி திசை 19, 26, 19, 45. ஸோ சனி திசையிலேருந்து போடலாம். சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, இந்த 3 திசை போட்டோம்னா சரியாக வரும். உங்களுக்கு 3 ராசிக்கு 3 நட்சத்திரத்துக்கு கரெக்டாக வரும். அதனால் தனி திசையிலேருந்து உங்களுக்கு நான் போடுறேன், தசாபுத்தி பலனை போடுறேன். துலாம் ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே சனி திசை எப்படி இருக்கும் அதை போடுறேன். ஏன்னா சனி பகவான் வந்து அடுத்த பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. வருகிற மார்ச் மாதம் நடக்கிற சனி பயிற்சி வந்து துலாம் ராசிக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஸோ துலாம் ராசிக்கு வந்து 2025 மிக சிறப்பாக இருக்கும். குருவும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். குரு பார்வையும் உங்கள் ராசிக்கு வந்துடும். ஸோ 2025 வந்து மிக அற்புதமான வருடமாக துலாம் ராசிக்கு பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து போடுறேன். ஒரு ஜோதிடங்கிற முறையில் நான் வந்து எதிர்காலத்தை பற்றி கணிச்சு சொல்வேன், கிரகங்கள் அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு. அது ஒரு ஜோதிடரோட கடமை. ஒரு ஜோதிடர்னால் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அடுத்து எப்போ நடக்குது, அடுத்தடுத்து எந்தெந்த கிரகங்கள் நடக்குது, எந்தெந்த கிரகங்கள் எப்படி மாறுது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கணும். அதான் ஜோதிடர். சும்மா பலன்களை சொல்கிறது, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் சொல்கிறதெல்லாம் வந்து ஈடுகட்டி சொல்கிறது. எது சொன்னாலுமே ப்ரூஃபாக சொல்லணும், எவிடன்ஸோடு சொல்லணும். போதி ஜோடத்தில் எப்பவுமே நான் கட்டம் போட்டு தான் பேசுவேன். நம்ம வீடியோவை நீங்கள் டிவியில் கூட போட்டு பார்க்கலாம். சரியா? நிறைய பேர் ஃபோனில் பார்க்குறீங்க, அந்த கட்டத்தை பார்க்குறீங்களான்னு தெரியல. வீட்டில் டிவி இருந்தால், ஸ்மார்ட் டிவி இருந்தால் அதில் கூட போட்டு பார்க்கலாம். யூடியூப்பில் கூட அப்படியே நீங்கள் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். தெரியும், கட்டத்தோடு தான் பேசுவேன். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கொடுத்துருப்பேன். சரியா? எல்லாத்துக்குமே ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்க தான் செய்யும். எதுவுமே வந்து நான் முகம் காட்டி தான் பேசலை, மற்றபடி ஆதாரத்தோடு தான் பேசுவேன், ஒரு எவிடன்ஸோடு தான் பேசுவேன். ஏன்னா அது உண்மை. என்றைக்குமே வந்து ஒரு ஊர்ஜிதமான தகவலை தான் நம்ம சொல்லணும். சரியா? முடிந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் ஒரு ஜோதிடர் பேசணும். ஈடுகட்டி பேசக்கூடாது, இல்லாததை பேசக்கூடாது, இன்றைக்கி பேசக்கூடாது. இன்றைக்கி பேசுகிறது சும்மா, அதுக்கு வந்து வேறு எதனாச்சும் பேசிட்டு போயிடலாம். இன்றைக்கி எவ்வளவோ யூடியூப்பில் பேசுகிறாங்க. சரியா? ஒரு உப்புமா கிட்டுறது கூட யூடியூப்பில் எடுத்து போட்டுறாங்க.
அதெல்லாம் சாதாரண விஷயந்தான். அதுக்கு நான் சொல்ல வரல. எதாக இருந்தாலுமே ஒரு அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயமும் ஒரு அறிவுபூர்வமாக இருக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டுகள் உண்மைகள் இருக்கணும். ஓகே நேயர்களே, துலாம் ராசினியர்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் இன்று விநாயகர் சதுர்த்தி, இந்த விநாயகர் பெருமானோட அருள் கிடைக்கட்டும். இந்த வீடியோ நைட்டில் தான் கிடைக்கும். ஏற்கனவே விநாயகர் சதுர்த்திக்கு வீடியோ போட்டுட்டேன். வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் பெருமானோட அருள் துலாம் ராசினியர்கள் கிடைக்கட்டும். அனைத்து வளங்களை நலங்களை பெற்று சித்திரை 3-4 சுவாதி 4 பாதங்கள் விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்கள் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.